ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த சைடு உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம நாய் வளர்க்கணும்னு தெரிஞ்சவொன்னே நமக்கு எவ்வளோ பேர் வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க? பூனை வச்சுருந்தீங்கன்னா நான் வீடு தரேன், நாய் தரமாட்டேன். ஒருத்தர் சொன்னார் பேர்ட்ஸ் இருந்ததுன்னா ஓகே, நாய் நோ, பூனை ஓகே நான் யோசிக்கிறேன். ஒருத்தர் என்ன சொன்னார், என்ன ப்ரீடு வச்சுருக்கீங்க? நான் கேட்டேன் ஏன் சார்? அவர் சொன்னது ஒரே இது, ரெட்ரீவர் இது ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த மாதிரி ப்ரீடடாக இருந்ததுன்னா நீங்கள் 10 கூட வச்சுக்கோங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இது மாங்க்ரல் இண்டி சொல்கிறீங்க, இதோட டிஎன்ஏ என்னன்னே தெரியாது. சாரி, ஐ கான்ட் கிவ் யூ ஹவுஸ். நாங்கள் வேலைச்சேரியில் ஒரு ஓன் ஹவுஸில் இருந்தோம் சார். ஓன் ஹவுஸில் இருந்தீங்க. கிரேடன் இருந்தது, ப்ளஸ் 2 டாக்ஸ் இருந்தது, ஸ்மால் சைஸ் டாக். ஒரு ஒர்க் ப்ரொஃபைலுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டி நகர் ஷிஃப்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணேன். அப்போது ஆல்மோஸ்ட் 20 to 25 ஹவுசஸ் ட்ரை பண்ணோம், யாருமே வீடு கொடுக்கல. ஒரே ஒரு ஓனர் கொடுத்தாரு. பட் ஒரு ஸ்மால் பீடை அலோவ் பண்ணுறேன், பிகர் பீடை அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்ல கிரேடன் அலோவ் பண்ணல. இந்த சுச்சுவேஷன் அந்த வீட்டிலேருந்து எங்களால் மாற முடியாத சுச்சுவேஷனால் நான் ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்மில் கொண்டு போய் கொடுத்தேன். அந்த டாகை கிரேடன் அங்கே விட்டேன், ஃப்ரெண்டோட ஃபார்மில் ரொம்ப கஷ்டத்தோடு விட்டேன். 3 months டாக் இறந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 6 years ஆச்சு. இன்னும் வரைக்கும் அந்த டாகோட ஃபோட்டோ பார்க்கும்போது என்னோடய குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க இழந்த ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வரைக்கும் என்னால் தான் அவன் செத்துட்டான் அப்படின்ற ஒரு ஃபீல் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ். சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. என்ன மாதிரி பிரச்சனை? சொந்த வீடு இருக்கவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு? டக்குன்னு எடுத்தவொடனே போலீஸை கூப்பிட்டு என்ன இஷ்யூங்கிற அட்ரஸ்லாம் பண்ணுறது கிடையாது. டக்குன்னு எங்களுக்கு ஒரே நியூசன்ஸாக இருக்குது, இதாக இருக்குன்னு. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டலில் இருக்கும்போது அப்போ ஒரு லேப் வாங்கணும். பக்கத்தில் இருக்கிறவருக்கு டாக் வந்து செட்டே ஆகாது. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. ஒரு சுச்சுவேஷனில் அவனுக்கு கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அகைன் இப்போ தான் நம்ம ஓனாக வீடு வாங்கிட்டோம்ல, சரி இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் நான் ஆசையாக இருந்தது. இப்போ நம்ம ஒரு இன்கம் earn பண்ணுறோம், சரி நம்ம அதுக்காக நம்ம நினச்சதை ஒரு ப்ரீட் வாங்கணும் அப்படின்னு ஆசையில் நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஃப்ளாட்டில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, அப்போ லேபுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட்னால சப்போர்ட் பண்ணவங்களே திரும்பி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு இதாகிடுச்சுன்னா, யார் தாண்டா பெட் லவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெட் லவர்ஸ்குள்ளேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் மாதிரி தெரியுது. இந்த ப்ரீட்லாம் வளர்த்தா எனக்கு ஓகேப்பா, சொந்த வீடு வச்சுக்கோ, இந்த ப்ரீட்லாம் வளர்த்துக்கோ. ஆனால் இதே வந்து ஒரு பெரிய லெவல் ப்ரீட் வாங்குறேன்னா எனக்கு பிரச்சனை, நான் ஒத்துக்க மாட்டேன். டைவி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா, ஞாயிறு தோறும் பகல் 12 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.